ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தோட பார்ட் 3 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வழியாக பார்ட் 3 கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் பார்ட் லைட்டாக கொஞ்சம் இந்த சீரிஸில் ஹார்ட் அவுட்டாக தெரியலாம். அண்ட் தேர்ட் பார்ட் வழக்கம் போல் இருக்கிற மாதிரி தெரியலாம். ஏன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ஜேம்ஸ் வாங், ஃபஸ்ட்டு படத்தோட டேரக்டர். செகண்ட் பார்ட்டுக்கு வேறு ஒருத்தர் வந்தார், திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக இவரே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த படத்தோட அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற மீடியம்னா ஐ மீன் அந்த வெஹிக்கல் நட அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோலர் கோஸ்டர். ப்ரீவியஸ் 2 படத்துலையுமே வந்துட்டு ட்ரக்கு, காரு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு ஃப்ளைட்டு, இப்போ இங்கே வந்துட்டு ரோலர் கோஸ்டர். ஸோ இங்கே ரோலர் கோஸ்டரில் தான் மரணம் நடக்க போகுது. அண்ட் இந்த படத்தில் மெயின் கேரக்டராக போகிறது இவங்க தான். இவங்களோட பேர் தான் பார்த்தீங்கன்னா வெண்டி இந்த படத்தில். இவங்களை எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்குங்களா? உங்களுக்கு ஞாபகம் தான் பாருங்க. இந்த ஆக்ட்ரஸ் ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அண்ட் நமக்கு போய் ஃபெமிலியரான ஆக்ட்ரஸ். ரீசெண்டாக சொல்லணும்னா பிரேட்ஸ் ஆஃப் படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஹண்ட்ரஸாக வந்திருப்பாங்க. ஸோ டிசி நடிச்சிருக்காங்க. மார்வல் நடிச்சது கிடையாது. பட் இதுக்கு முன்னாடி ஆப்ரகாம் லிங்கன் ஒரு படம் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்ரகாம் லிங்கன் ஒய்ஃபாக நடிச்சிருந்திருப்பாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த ஃபேஸ் அடிக்கடி இங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா நான் அந்த படத்தை அடிக்கடி பார்த்துருக்கேன். அண்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு படம் ஞாபகம் இருக்குங்களா? அந்த படத்தோட பேர் தான் ஸ்கை ஹை. ஸோ ஸ்கை ஹை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஸோ கண்டிப்பாக உங்களோட சைல்டுஹுட் மெமரி படத்தில் ஒரு நாஸ்டாலஜிக் மூவியாக கண்டிப்பாக இதுவும் இருக்கும் நம்புறேன் நிறைய பேருக்கு. ஏன்னா எனக்கு இருக்குது. அண்ட் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராயல் பெயின்ன்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே ஆக்ட்ரஸ் தான். அது ஐ திங்க் இந்த படத்துக்கு முன்னாடி வருஷம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படம் 2006. ஸோ 2006 நினைக்கிறேன். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி தான் ஸ்கை ஹை ரிலீஸ் ஆச்சு. ஸோ பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்திருக்காங்க. ஸோ இவங்க பற்றி ஆக்சுவலி வந்துட்டு அதனால தான் எங்கேயோ பார்த்த ஒரு ஃபெமிலியர் முகம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே ஆக்ட்ரஸ் தான். சரி, நான் படத்தை வந்துட்டு ஆக்ட்ரஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு அந்த ரோலர் கோஸ்டரோட பேர் பாருங்களேன், டெவில்ஸ் ஃப்ளைட்டு. எங்கே பார்த்தாலும் சாத்தாம், பேய், பிசாசு, இதே பேசிக்கிட்டு இருக்கேன். சாவை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க இந்த படத்தில் எங்கே பார்த்தாலும். அண்ட் அந்த ஒரு பொம்மை இருக்கும் பார்த்தீங்களா வெளியே, டெவில்ஸ் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லியிருக்க வெளியே அந்த டெவிலோட ஸ்டாச்சு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்டாச்சுவோட வாய்ஸ் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்டாச்சுக்கு வாய்ஸ் கொடுத்தவர் வேறு யாரும் கிடையாதுங்க, டோனி டாட் தான். ஆக்சுவலி வந்துட்டு ப்ரீவியஸ் 2 படத்தில் வில்லியம் பிளட்வர்த்தாக வந்திருப்பார். இதில் இந்த டாய்க்கு மட்டும் லைட்டாக அந்த ரோபோட்க்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அவ்வளோ இந்த படத்தோட க்ளூஸாக இருக்க போகிறது. வெண்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பீட்டர் பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுப்பாங்க போட்டிருக்கு. அப்படி அவங்க ஒவ்வொரு டைம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்க அதுதான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா போக போக நிறைய க்ளூஸ்க்கு உதவிட்டு இருக்கும். அடுத்தடுத்து யார் சாக போகிறாங்கன்ற டெத்தோட அந்த ஒரு டிசைனை பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு க்ளூவாக இந்த ஃபோட்டோஸ் தான் இருந்துட்டு இருக்கோம். அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ரைடை ஃபோட்டோ எடுக்கும்போது அது வந்துட்டு ஹை டைவ் அந்த ரைடோட பேர். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த வி மட்டும் அழிஞ்சு ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோவில் ஹை டை அப்படின்னு போட்டிருக்கோம். எங்கே பார்த்தாலும் டை, இதே டெத்து, இதே வார்த்தை வந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தோட கேரக்டர்ஸ் அண்ட் சர்வீஸ் பற்றி பேசினால வாங்க பேசலாம். ஸோ யாரெல்லாம் தப்பிச்சிருக்காங்க அப்படின்றத பேசலாம். ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கெவின். அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவன் பேர் தான் கேரி. ஹீரோயின் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா மெயின் கேரக்டர் அவங்க தான் வெண்டி. அவரோட பாய் ஃப்ரெண்ட் அவன் பேர் தான் ஜேசன். ஆக்சுவலி ரைடில் உட்காரும் போது ஆக்சுவலி ஜோடி மாற்றி தான் உட்காருவாங்க. ஏன்னு தெரில, பட் மாற்றி உட்காருவாங்க. ஆனால் ரைடில் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவங்க 2 பேருமே ஜோடி மாற்றி தான் உட்காருவாங்க. அண்ட் அடுத்து இங்கேக்கா பார்த்தீங்களா பாடி பில்டர் மாதிரி அந்த பெல் ஆக்சுவலி அடித்து பறக்க விடுவானே, அவனோட பேர் தான் பார்த்தீங்கன்னா லிவிஸ் ரொமேரோ. அடுத்து இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டே தெரியும் ஒரு 2 பொண்ணுங்களை. இவனோட பேர் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி. இவங்க படிக்கிற அந்த ஸ்கூலோட சூப்பர் சீனியராக அவன் முடிச்சுட்டு போனாலே. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜோடியை காட்டியிருப்பாங்க, இயன் மெக்கனி அண்ட் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் எரின். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேரை காட்டியிருப்பாங்க, ஆஷ்லி அண்ட் ஆஷ்லின். 2 பேரோட பேர்லையுமே ஆஷ் இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலின் ஒருத்தங்களை காட்டியிருப்பாங்க. இவங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டியோட சிஸ்டர் தான். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அவங்க இருந்திருக்க மாட்டாங்க, பட் லேட்டர் தான் தெரிய வந்திருக்கும் இவங்களும் அங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு. எல்லாருமே ரைட்டில் போக உட்காரும் போது அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷன் வருது. விஷன் வந்து எல்லாம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இல்லைங்க ஆக்சிடென்ட் நடக்க போது, என்ன வெளியே விடுங்க அவங்க கற்றுக்கதை அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் வந்துடுறாங்க. அண்ட் அந்த ரைடு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மிச்சம் மீதி இருக்கிறவங்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறதே அவரோட பாய் ஃப்ரெண்டு தான். டேவிஸ்க்கு அந்த தடுப்பு வரும்போது அந்த இடத்துல ஆக்சுவலி அந்த தடுப்பை இறக்கி விடுவாங்களே, அந்த டைமில் தான் அதுக்குள்ளே இருந்த ஹைட்ராய்ட் ஃப்ளூயிட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லீக் ஆகிட்டு இருக்கும். போன படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயின் கார் எடுத்துகிட்டு போகும்போது கீழே இருக்கிற அந்த ஃப்ளூயிட் லீக் ஆகிருக்கும்ல, அது ஆக்சுவலி பார்க்க ரத்தமாக இருக்கும். இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ராய்ட் ஃப்ளூயிட் லீக் ஆகுது. ஸோ இதுதான் அடுத்த ஆக்சிடென்ட் நடக்க போகிறதுக்கு காரணம் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களாம் போனதுக்கப்புறம் ஆக்சுவல் ஆக்சிடென்ட்டுமே நடக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இறுதி அஞ்சலி செலுத்துறாங்க. அதுக்கப்புறம் லைஃப் எல்லாத்துக்கும் போயிட்டுருக்கு. அப்போ தான் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு எல்லாம் டெத்ஸ் நடத்த ஆரம்பிக்குது. ஹீரோனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. இந்த ஃபோட்டோஸில் இருக்கிற க்ளூவெல்லாம் பார்த்துட்டு இந்த டெத்தை தடுத்து முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. போன 2 படத்தையும் வந்து வில்லியம் வெட்வொர்த்தை இதில் பெருசாக காட்டியிருக்க மாட்டாங்க. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. அண்ட் ஃபஸ்ட்டு சாகிறதே பார்த்தீங்கன்னா அந்த ஆஷ் ஜோடி 2 பேர் தான், ஆஷ்லி அண்ட் ஆஷ்லின். ஸோ அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அது ஸ்பான்னு நினைக்கிறேன், ஹீட் ஸ்பாவா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ இல்லை போய் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் ஸ்பா அந்த ஹீட் மிஷின்குள்ளே படுத்துட்டு இருக்காங்க. அந்த மிஷின்லேயே போட்டிருக்கு 250க்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு. இந்த இடத்துல ஆக்சுவலி அவங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாங்களே, அது ஒரு அதை அந்த டேபிள் மேலே வைப்பாங்க. அதுலேருந்து அந்த ஜூஸ் லீக் ஆகி கீழே இருக்கிற அந்த மிஷின் மேலே ஹீட்டர் மேலே பட்டு அது 250 270 ஆகி 280 ஆகி 300 தாண்டி போய் உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2 பேரும் எரிஞ்சு சாவாங்க. இது கொஞ்சம் கொடூரமான டெத் தாங்க. இதுக்கு பார்த்தாலே இது கொஞ்சம் டூ மச் கொடூரமாக இருந்துகிட்டு இருக்கு. பட் அந்த சீனை சென்சார் தான் போடணும். அண்ட் அவங்க இறந்தது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த ஹீட் பாக்ஸ் தானே. அடுத்து காட்டுற சீனே அவங்க ஃபியூனரல், அதுவும் 2 சவுப்பொட்டி, அங்கே 2 ஹீட் பாக்ஸு, இங்கே 2 சவுப்பொட்டி. அப்படி அது அடுத்த ஒரு டிரான்சிஷன், செம்ம டிரான்சிஷன் பண்ணுறீங்கடா.
அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வெண்டியுமே வந்திருக்காங்க. அவங்களுக்கு இது புரியுது. ஸோ இந்த மாதிரி தான் இது நடக்குது அப்படின்னு. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எடுத்து காட்டுறாங்க. ஃபோட்டோஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு சில விஷயம்லாம் அப்பப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. அண்ட் ஆஷ்லினோட ஃபோட்டோ பார்க்கும்போது தான் அவங்க முகம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் பிளராக இருக்குது. ரெட் கலர் லைட் அடிச்சு பிளராக இருக்கிறத பார்க்கும்போது அவங்க முகம் எரியிற மாதிரி ஃபீலாக இந்த ஃபோட்டோ கொடுக்குது. ஸோ அடுத்து இவங்களுக்கு தான் ஏதோ ஆக போகுதுன்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் எடுக்கல. ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க 2 பேரும் இறந்துடுறாங்க. இதை இப்போ அவங்க கெவின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கெவினும் வெண்டியும் அந்த ஃபோட்டோஸை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ராங்கியை பார்க்குறாங்க. அடுத்து ஃப்ராங்கி தலை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஃபேன் இருக்க மாதிரி காட்டுறாங்களே, அடுத்த டெத்தாக வந்தான். ஸோ அவங்க 2 பேருமே அங்கேருந்து வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஆண்டி ஷாப்னு ஒரு கடையில் நிறுத்துறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது காரில் தான் ஆக்சுவலி ஃப்ராங்கி உட்காந்துருக்கான். ஆனால் உங்களுக்கு பின்னாடி ஒரு ட்ரக்கை நோட் பண்ணி பாருங்க, பால் அலே ட்ரக். இந்த ட்ரக் தான் பார்த்தீங்கன்னா போன பார்ட் 2லையுமே காட்டியிருந்திருப்பாங்க. அது ரோட்டில் போகும்போது இருந்திருக்கும். அதே ட்ரக் தான் இங்கேயும் வந்திருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா இவங்களாம் அந்த ஓரமாக கார்னர் பண்ணி வச்சிரும். ஸோ அடுத்து பின்னாடி ஒரு ட்ரக் பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிக்காம இவங்க வந்து இடிக்கிற மாதிரி பார்க்க எப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க விண்ட்ஷீல்டை உடச்சு அங்கேருந்து எஸ்கேப் போயிடுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட் எதுக்கு கரோனோட மண்டையில் பட்டு அவன் மண்டையை பார்த்தீங்கன்னா 2 பிறந்துடுது. அங்கே இருக்கிறவன் தான் ஃப்ராங்கியும் மண்டையை போட்டான். ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது இப்போ தான் நோட் பண்ணுறாங்க. அவன் தலை பக்கத்தில் ஃபேன் இருக்குது. ஸோ இங்கேயுமே அவன் ஃபேனால் டெத்தாக இருக்குது. அப்போ இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயுமே அவங்க சாக போகிறதுக்கான ஒரு ஹிண்ட் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு அடுத்து யாராக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தேடி போகிறாங்க. அடுத்து தான் பார்த்தீங்கன்னா லூவிஸ் ஜிம்மில் போட்டிருக்கு. ஜிம்மில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் ஒரு சைடில் பாருங்களேன், அந்த மசில் பாடி லுக் இருக்கும். அப்சல்யூட்லி லீவிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம் கை மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் சைடில் 2 கத்தியும் இருக்கும்ல, இந்த ஜிம்லேயும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 2 கத்தி இருக்கும். அண்ட் அந்த ஜிம்மோட பேர் பாருங்களேன், சுல்தான்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். சுல்தான் அங்கே கூட சுல்தான்ஸ்னு பேர் வச்சு ஜிம் வச்சுருக்காங்களா? ஸோ 2 கத்தி இருக்குல்ல, ஆக்சுவலி இந்த 2 கத்தி தான் பார்த்தீங்கன்னா அவன் மரணத்துக்கு காரணமாக்க போகுதுன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணியாலையும் ரேடியோவாலையும் எதுவும் ஆயிருக்குது. பக்கத்தில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா விரிகொண்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவன் எதுக்கு ஒரு கரடி பொம்மை வந்துட்டு இருக்கோம். ஜிம்முக்கு நடுவில் எதுக்கு கரடி பொம்மை இருக்குன்னு தெரில. ஸோ அந்த பொம்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு நகம் அப்படியே உடஞ்சி அது போய் பக்கத்தில் இருக்கிறவன் கண்ணில் பட்டு அவன் தூக்கிட்டு இருந்த வெயிட்ஸை பார்த்தீங்கன்னா கீழே போட்டுருவான். அந்த வெயிட் கீழே விழுந்த அந்த வெயிட் கீழே விழுந்த அந்த ஒரு அதிர்வில் பக்கத்தில் செவுத்தில் தொங்க போட்டுறது 2 கத்தியும் அப்படி கீழே விழுந்துச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தா அந்த ஒரு வெயிட்ஸோட தாங்கிட்டு இருந்த கயிறை கட் பண்ணி விட்டுருச்சு. கயிறை கட் பண்ணி இப்போ பாரா என் ஸ்ட்ரென்த்தை நான் எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி வெயிட்டை மேலே தூக்க மேலே இந்த 2 வெயிட் அப்படி கீழே விழுது சப்புன்னு அவன் தலையை நசுக்கிறது. ஸோ இங்கே அடுத்த ஒரு டெத்து. அண்ட் அந்த ஜிம்மில் பாருங்களேன், ஆக்சுவலி ஒரு வசனம் எழுதியிருக்கோம், வாட் டசன்ட் கில் யூ தட் மேக்ஸ் யூ ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் எழுதியிருக்கோம். இதே டைலாக் தான் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கெவின் சொல்லியிருப்பான். அண்ட் இதுக்கு அடுத்த டிசைனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம இயான் தான். ஸோ இயான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் எரினும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, சாகிறதுக்கு 10 பொறுத்ததுக்கு தேவை பக்காவான ஒரு இடையாது. ஹார்ட்வேர் ஸ்டோரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இனி ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அவன் ஒரு நெயில் கன்னில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். இதுதான் லேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அது எரினோட டெத்துக்கு காரணமாக இருந்துட்டு. அண்ட் அவரோட ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோட்டோவில் வந்துட்டு அவன் கையில் ஒரு கன் வச்சுக்கிட்டு இருக்கான். எக்ஸாக்ட்லி இங்கே ஒரு நெயில் கன் இருக்குது. அண்ட் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு போஸ் கொடுத்துட்டு இருப்பாள். எக்ஸாக்ட்லி இதே மாதிரி போஸில் தான் பார்த்தீங்கன்னா அவள் சாகும்போது இருந்திருப்பா. அண்ட் அடுத்து மேலே பாருங்களேன், ஸ்கில் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த எஸ் மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகி கில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இவனால தான் இவன் சாக போகிறான் அப்படின்றது இன்டெரக்டாக நம்ம காட்டியிருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் வழக்கம் போல் எல்லா சம்பவங்களும் நடந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த நெயில் கன் மூலமாகவே அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. டெக்னிக்கலாக இந்த இடத்துல அந்த சாவோட டிசைன் படி இவன் தான் செத்து இருக்கணும். பட் மாற்றி அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் செத்துட்டதுனால சாவோட டிசைன் கொலாப்ஸ் ஆகிட்டு தான் நினச்சிட்டு இருப்பாங்க அவங்க. இந்த சமயத்தில் தான் வெண்டி வீட்டில் இருக்கும்போது அந்த இடத்துல அவள் சிஸ்டர் இருப்பா. அவள் சிஸ்டரோட பேர் ஜூலி. அவகிட்ட ஒரு பிரேஸ்லெட் இருக்கும். அந்த பிரேஸ்லெட் எடுத்துகிட்டு அவள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஸ்கூல் கிராஜுவேஷன் டேக்காக போகிறா. அப்போ தான் வெண்டி அந்த ஃபோட்டோஸ் செக் பண்ணும்போது அங்கே அந்த பிரேஸ்லெட் போட்ட ஆளும் அந்த ரோலர் கோஸ்டரில் உட்காந்துட்டு இருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, ஒரு தங்கச்சி தான். வார்ன் பண்ணலான்னு போகும்போது அவங்க டேரெக்டாக அந்த கிராஜுவேஷன் டேக்கே போயிட்டு அங்கே பல பஞ்சாயத்துகள் சம்பவங்கள்லாம் நடந்து பட்டாசெல்லாம் வெடிச்சு என்னென்னமோ ஆகி அட்லாஸ் பார்த்தீங்கன்னா அவங்க 4 பேர் மட்டும் இருந்துட்டு இருப்பாங்க. வெண்டி, கெவின், ஜூலி, அப்புறம் இயான். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க இயான் கொஞ்சம் ஓவராக தான் பேசிகிட்டு இருப்பான். அந்த சமயத்தில் தான் அந்த பட்டாசு அந்த பக்கம் வெடிச்சு அது மேலே இருக்கிற ஒரு சைன் போர்டு மேலே தள்ளி இவனுமே செத்து போயிட்டான். அது சைன் போர்டு மேலேருந்து கீழே விழுது பேண்ட் வெடிக்க பார்த்துட்டு இருக்கான். இங்கிட்ட ஓட மாட்டியா நீ, ஓடிந்தா கூட எஸ்கேப் ஆகிருப்பியல. பட் அந்த டிசைனை நம்ம கொலாப்ஸ் பண்ணிட்டோம். இதோட ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிசைன் போட்டது நம்ம கெவின்காக தான். ஏன்னா கெவினோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோவில். இங்கே பட்டாசு அடிச்சு செத்துருவானோ அப்படின்னு அவனே நினச்சிக்கிட்டு இருப்பான். பட் அட்லாஸ் பார்த்தீங்கன்னா எப்படியோ மேலேருந்து இவன் செத்துட்டான். பட் எப்படியோ ஏன் செத்துட்டதுனால இப்போ டெத்தோட டிசைன் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. 5 மாதம் கிராஸ் ஆகுது. இப்போ ஒரு சப்வே ட்ரெயினில் இவங்க போயிட்டுருக்காங்க. வெண்டி பார்த்தீங்கன்னா அவங்க வேற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டுருக்காங்க. அதிலே தான் எதேச்சியாக பார்த்தீங்கன்னா ஜூலியாடுறா. அண்ட் எதேச்சியாக பார்த்தீங்கன்னா கெவினும் அங்கே வந்துடுறான். ஆக்சுவலி கெவின் எவ்வளோ நேரம் அங்கே இருக்கான்னு தெரியல. இவங்க 2 பேரையும் நோட் பண்ணவே இல்லையா. பட் அங்கே தான் எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டிக்கு விஷன் வருது. ஆஷிஷ் பார்த்தீங்கன்னா இப்போ 3 பேருமே சாகிற மாதிரி அவருக்கு கனவும் விஷனும் வருது. அண்ட் லேட்டராக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏது நடக்க போதா அப்படின்னு சொல்லி 3 பேரும் பதறாங்க. அத்தோட பார்த்தீங்கன்னா அந்த படம் முடியுது. படம் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் ட்ரெயினில், படம் முடிகிறது இந்த சப்வே ட்ரெயினில். ஸோ டெத்துக்கிட்டேருந்து யாருக்கும் தப்பிக்க முடியாது அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்லி முடிச்சிருக்காங்க. எனக்கு செகண்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதை விட இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரிஜினலாக ஃபீல் ஆச்சு. இது நல்லா இருந்துச்சு. வெல் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. நான் அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.
Take him from the yard.